வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், புதிய கால அட்டவணை வெளியிட்ட பிறகு மன்னார்குடியிலிருந்து கிளம்பக்கூடிய ரயில்களின் நேரத்தை பற்றி தான். இந்த மன்னார்குடி அப்படிங்கிறது ஒரு டெர்மினல் ஸ்டேஷனாக இருக்கிறது. இங்கிருந்து கிட்டத்தட்ட 6 ரயில்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த ரயில்களுக்கான நேரத்தை நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ரயில் ஒவ்வொரு வாரமும் திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் மன்னார்குடியில் இருந்து புறப்பட்டு திருப்பதி வரைக்கும் செல்லக்கூடிய பாமணி எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த ரயிலானது அதிகாலை 5:10 மணிக்கு மன்னார்குடியிலிருந்து புறப்பட்டு திருப்பதி நோக்கி செல்லும். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ரயில் மன்னார்குடியிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் இயங்கக்கூடிய பயணிகள் ரயில். இந்த ரயில் காலையில் இங்கிருந்து புறப்பட்டு திருச்சி போயிட்டு ரிட்டன் நைட்டு தான் கிளம்பி வரும். காலையில் கிளம்பக்கூடிய நேரம் 6:25 மணிக்கு மன்னார்குடியிலிருந்து புறப்பட்டு திருச்சி நோக்கி இந்த ரயிலானது செல்லும். இந்த ரயில் போனதுக்கு அப்புறம் கிளம்பக்கூடிய ரயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மன்னார்குடியிலிருந்து மயிலாடுதுறை வரைக்கும் செல்லக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின். இந்த மன்னார்குடி அப்படிங்கிறது நீடாமங்கலம் அப்படிங்கிற ஜங்ஷன்லேருந்து பிரியக்கூடிய ஒரு ரூட்டு. இங்கே இருந்து தஞ்சாவூர் வழியாக ஒரு ரூட்டு பிரியும், அதே மாதிரி திருவாரூர் வழியாக ஒரு ரூட்டு பிரியும். இப்போ மயிலாடுதுறைக்கு போகணுன்னா திருவாரூர் வழியாக செல்லக்கூடிய அந்த பாதையில் தான் போக முடியும். அப்படி மன்னார்குடியிலிருந்து மயிலாடுதுறைக்கு தினமுமே காலையில் 8:25 மணிக்கு இந்த ரயிலானது புறப்பட்டு செல்கிறது. 8:35 மணிக்கு இந்த ரயிலானது புறப்பட்டு செல்கிறது. இந்த ரயில் புறப்பட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வரைக்கும் எந்த ஒரு ட்ரெயினுமே புறப்படுறது கிடையாது. ஆமாம், செம்மொழி எக்ஸ்பிரஸ் தான். அதற்கடுத்து மன்னார்குடியிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் தினமுமே இரவு 8:25 மணிக்கு புறப்பட்டு தஞ்சாவூர் வழியாக கோயம்புத்தூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலாக இருக்கிறது. இது டெடிக்கேட்டடாக கோயம்புத்தூருக்கு இயங்கக்கூடிய ட்ரெயினாகவும் இருக்கிறது. இந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் மன்னார்குடியிலிருந்து சென்னைக்கு போகக்கூடிய ட்ரெயின் ஒன்று இருக்குது, மன்னை எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த ரயிலானது தினமும் இரவு 10:50 மணிக்கு புறப்பட்டு அங்கிருந்து திருவாரூர் மயிலாடுதுறை வழியாக இந்த ரயில் சென்னை வரைக்கும் செல்கிறது, எக்மோர் வரைக்கும். இப்போ சொன்ன இந்த 5 ரயில்களுமே கிட்டத்தட்ட வாரத்தில் எல்லா நாட்களும் இயங்கக்கூடிய ரயில்கள் தான், பாமணி எக்ஸ்பிரஸ் தவிர. பாமணி எக்ஸ்பிரஸ் மட்டும் வாரத்தில் 3 நாட்கள் திருப்பதி வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலாக இருக்கிறது. இதை தவிர்த்து வாராந்திர ரயிலும் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து சென்னையை தாண்டி கோயம்புத்தூரை தாண்டி ட்ரெயின் இல்லை அப்படின்னு இல்லை, ஒரே ஒரு ட்ரெயின் இருக்குது, ராஜஸ்தான் வரைக்கும் இயங்கி கொண்டு இருக்கிறது, ஜோத்பூர் வரைக்கும் இயங்கக்கூடிய அந்த ரயில் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமைகளில் இந்த ரயிலானது புறப்படுகிறது. மதியானம் 1:30 மணிக்கு இந்த ரயில் புறப்பட்டு ஜோத்பூரை நோக்கி செல்லக்கூடிய ஒரு ரயிலாக இருக்கிறது. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய புதிய கால அட்டவணையின் பிரகாரம் 6 ரயில்களுக்கான புதிய நேரம் அப்படிங்கிறது வந்திருக்கிறது. சில ரயில்களின் நேரம் மாறி இருக்கிறது, சில ரயில்களின் நேரம் மாறாமல் இருக்கிறது. இதை தவிர்த்தும் மன்னார்குடியில் இருந்து நிறைய ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறது. இன்ன வரைக்கும் மன்னார்குடியிலிருந்து பெங்களூர் செல்வதற்கு ஒரு கனெக்டிங் அப்படிங்கிறது இல்லை. அவங்க நிச்சயமாக திருச்சி போய் அங்கேருந்து பெங்களூர் செல்ல வேண்டிய ஒரு நிலை தான் இருக்கிறது. மன்னார்குடியிலிருந்து பெங்களூருக்கு ஒரு ட்ரெயின் வேணுங்கிற கோரிக்கை இருக்கிறது. அதே மாதிரி மன்னார்குடியிலிருந்து செங்கோட்டைக்கும் ஒரு ரயில் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கிறது. ரயில்வே நிர்வாகம் எப்போ இதை சரி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போதைக்கு மன்னார்குடியிலிருந்து 6 ரயில்கள் கிளம்புது, அதில் ஒரு வாராந்திர ரயில். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது. ஏன்னா புதிய நேரத்தில் எந்தெந்த ரயில்கள் இருக்கிறது அல்லது மன்னார்குடியிலிருந்து எந்த ட்ரெயின் கிளம்புது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லோருக்கும் தெரியணும் அப்படின்னா நிச்சயமாக ஷேர் பண்ணணும். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறதோடு நிறுத்திக்கிடாமல் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.